Hello children. Today we are going to see Unit 3 Supplementary for Class 6 Spices of India. Spices of India. In India, spices are the soul of food. When we think of spices, we think of tasty and healthy food. So whenever we are thinking about the spices, we learned about spices in the last prose and poem, right? So whenever we are thinking about the spices, we think about the tasty and healthy food. ரொம்ப 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 டேஸ்டான ஹெல்தியான ஃபுட்டு தான் வந்து நமக்கு ஞாபகத்துக்கு வரும், ரைட்? So many of the spices in our food are added to balance nutrition and to keep us healthy. ஸோ எந்த மாதிரி ஃபுட்டெல்லாம் நம்ம எடுத்துக்கிறோமோ அந்த ஸ்பைசஸ்லாம் வந்து நம்மளை வந்து ஹெல்த்தியாக வச்சுக்கிறதுக்கு நியூட்ரிஷனாக வந்து பேலன்ஸ் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, மெனி ஆஃப் த ஸ்பைசஸ் இன் அவர் ஃபுட் ஆர் ஆடட் டு பேலன்ஸ் நியூட்ரிஷன் அண்ட் டு கீப் அஸ் ஹெல்த்தி. ஸோ எல்லா டைப் ஆஃப் ஃபுட்டுமே நம்ம எடுத்துக்கிறோம், அதனால நம்மளோட ஹெல்த் வந்து பேலன்ஸ்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். And they added flavor and nutrients to dishes without fat or calories. ஸோ நம்ம எடுத்துக்கிறது எல்லாமே வந்து ஃபேட்டாவோ கேலரிஸாவோ வந்து இல்லாமல் வெறும் நியூட்ரிஷன்ஸாக வந்து நிறையா இருக்குது நம்மளோட ஸ்பைசஸ் ஃபுட்ஸில் அப்படின்னு சொல்கிறோம். அண்ட் ஸ்பைசஸ் லைக் cumin, mustard, pepper, cloves, fennel, cinnamon and turmeric are very important in Indian food. ஸோ இந்தியன் ஃபுட்டை பொறுத்த வரைக்கும் சீரகம், கடுகு, மிளகு, கிராம்பு, பெருஞ்சீரகம், பட்டை அண்ட் மஞ்சப்பொடி இதெல்லாம் வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் நம்மளோட சமையலில். நம்ம சமையலில் இதெல்லாம் இல்லாமல் ஒரு நான்வெஜ் வந்து சமைக்கவே மாட்டாங்க எப்பயுமே. அண்ட் when it comes to Indian food, the first thing that comes to many people mind is probably spicy curry. ஸோ ஒரு இந்தியன் ஃபுட் அப்படின்னு சொன்னாலே எல்லாருக்கும் ஞாபகம் வருது என்னன்னா ஒரு ஸ்பைசியான ரொம்ப காரமான ஒரு கறி மீன்ஸ் கறி அப்படிங்கிறது வந்து people say curry comes from Tamil word curry. In Tamil curry means chas. தமிழில் வந்து கறி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வேர்டு தான் வந்து இங்கிலீஷ்லேயும் வந்து நம்ம ஸ்பைசி கறி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. It is something that is cooked with a roasted or powder mixture of spices, cardamoms and herbs. இது வந்து சமைக்கிறது எதெல்லாம் வச்சு ஆட் பண்ணுறாங்கன்னா சில இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து வறுத்து அரைச்சு வந்து காண்டமெண்ட்ஸ் நம்ம கிரேவியாக வச்சுருப்போம் இல்லையா, புளி தண்ணி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இந்த மாதிரி வச்சுருப்போம் இல்லையா, ஸோ அது அண்ட் தென் ஸ்பைசி பவுடர்ஸ்லாம் வந்து நம்ம வறுத்துட்டு ஸ்பைசஸ்லாம் வந்து வறுத்துட்டு அரைச்சி பவுடர் பண்ணியிருப்போம் அது. அண்ட் தென் ஹர்ப்ஸ் லைக் புதினா, கொத்தமல்லி இதெல்லாம் ஆட் பண்ணுவோம் இல்லையா சாப்பாட்டில், அதை தான் சொல்கிறாங்க. This mixture of spices can be different in different places. It can be mild or it can be spicy and pungent. அதாவது நம்ம போடுற ஸ்பைசஸ் வந்து இதே தான் இந்தியாவை பொறுத்த வரைக்கும், ஆனால் போடுற இடங்கள் வந்து வேறுபடும். ஃபார் எக்ஸாம்பிள் நார்த்தில் வந்து கம்மியாக போடுவாங்க, சவுத்தில் வந்து நிறைய காரம் போட்டு தான் நம்ம சாப்பிடுவோம் இல்லையா, ஸோ அதுதான் சொல்கிறாங்க. அண்ட் என்ன மாதிரி இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம் ஸ்பைசஸாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா flowers, leaves, roots, bark, seeds and bulbs are combined in many different ways to produce a great varieties of flavors. So எல்லா விதமான flowers எடுத்துப்போம், leaves and then root, bark, seeds and bulbs இதெல்லாம் வந்து என்ன பண்ணுறோம் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க நம்மளோட சாப்பாட்டில். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து லீவ்ஸ்ன்னு சொன்னால் பிரிஞ்சி இலைன்னு சொல்லுவோம் இல்லையா, பிரியாணியில் ஒரு இலை இருக்கும் இல்லையா அதுதான். அண்ட் நிறைய அந்த பாக்ஸ்ன்றப்போ சினமன்ஸு அந்த மாதிரி நிறைய சீட்ஸு, பெப்பர் சீட்ஸு இந்த மாதிரி இதெல்லாம் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். அதெல்லாம் என்ன கொடுக்குது நமக்கு அப்படின்னா ஸ்வீட், ஷார்ப், ஹாட், சோர், ஸ்பைசி, அரோமேட்டிக், டார்ட், மைல்டு, ஃப்ராக்ரன்ஸ் ஆர் பஞ்சன். பஞ்சன் அப்படிங்கிறது கொஞ்சம் ஹெவியான ஃப்ளேவர் இருக்கிற ஒரு ஸ்மெல். When cooked with rice, meat, fish or vegetables, the spices give the dish a special savory taste. It makes us want to eat more. நமக்கு ரொம்ப டேஸ்ட்டாக அந்த டிஷ்ஷஸ் இந்த ஸ்பைசஸ்லாம் வச்சு நம்ம சாப்பாடு செய்யும் போது, மீட் செய்யும் போது, ஃபிஷ் செய்யும் போது, வெஜிடபிள்ஸ் செய்யும் போது அது எப்படி இருக்கும்னா அந்த டிஷ்ஷுக்கு வந்து ஒரு தனி சுவையை வந்து கொடுக்குமா. ஸோ அது எதுக்குன்னு அது வந்து நம்ம திரும்ப 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 சாப்பிட தூண்டுது அப்படின்னு சொல்கிறாங்க.
Okay, and but apart from delicious food, spices also bring to mind adventure. Many of the most existing voyages of modern history were made to conquer the spices trade and the race to become it master. ஸோ நம்ம வந்து ஸ்பைசஸ் அப்படின்னா டெலிஷியஸ் ஃபுட் மட்டும் இல்லாமல் அதை தாண்டி வந்து வாயேஜஸ் நம்ம கடல் பயணம் மேற்கொண்டிருப்பாங்க இல்லையா ஹிஸ்ட்ரியில் முன்னாடி இருந்தவங்க. ஸோ அவங்க வந்து எதுக்காண்டி கடல் பயணம் பண்ணிட்டு நம்ம இடத்துக்கு இந்தியாவுக்கு வந்தாங்கன்னா நம்ம ஸ்பைசஸ்காண்டி தான் வந்தாங்க. ஸோ ஸ்பைசஸ் இங்கேருந்து எடுத்து அதை ட்ரேட் பண்ணி அவங்க ஒரு பெரிய மாஸ்டராக இருக்கணும், பெரிய பிஸ்னஸில் ஃபஸ்ட்டு வரணும்னு சொல்லிட்டு அவங்க எங்கே வந்தாங்கன்னா இந்தியாவுக்கு அவங்க ஸ்பைசஸை தேடி வந்தாங்க. ஓகே, த colonization of the Americas and Asia had its root in the spices trade. ஸோ அமெரிக்கா அண்ட் ஏஷியா வந்து ஸ்பைசஸ் ட்ரேடில் ஒன்றா இருந்தாங்க. அண்ட் இன் 1492 Columbus went west to fill India and pepper but ran into America and the Chile. ஸோ 1492 வந்து கொலம்பஸ் வந்து இந்தியாவை தேடி பெப்பரை தேடி தான் இந்தியாவுக்கு வராரு. பட் வர வழியில் அவர் எங்கே போயிட்டாருன்னா அமெரிக்காவுக்கு போயிட்டாரு, அமெரிக்காவை கண்டுபிடிச்சிட்டாரு. அங்கேருந்து அவர் என்ன எடுத்தாரு அப்படின்னா சில்லியை வந்து அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்தார். ஓகே, அதுக்கப்புறமா வாஸ்கோ ட காமா 6 years later went around Africa to reach Kozhikode, the house of pepper. ஸோ வாஸ்கோ ட காமா வந்து 6 வருஷம் கழிச்சு he is coming கோழிக்கோடு, கேரளாவில் இருக்க கோழிக்கோடுக்கு போகிறாரு. அங்கே போயிட்டு அவர் என்ன கண்டுபிடிச்சாருன்னு பார்த்தீங்கன்னா பெப்பர் வந்து எடுத்துகிட்டு வந்தார். And then this voyages ended the very profitable trade that the Arabs and Romans had built up over the centuries. They set the stages for the new world. So இந்த voyage, இந்த கடல் பயணம் மேற்கொண்டாங்க இல்லையா, இது மூலமாக வந்து அவங்களுக்கு நிறைய ஸ்பைசஸ் கிடச்சிச்சு. அதனால இவங்க என்ன பண்ணாங்கன்னா ரொம்ப வருஷத்துக்கு இவங்களுக்குள்ள இந்த அரேப் ரோமன்ஸ்லாம் வந்து இந்தியாவோட ட்ரேடிங்கில் வந்து இருந்தாங்க அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, and next, spices were always an important part of Indian trade. இந்தியா ட்ரேடில் முக்கியமான ஒரு பொருள் அப்படின்னு பார்த்தோம்னா அது ஸ்பைசஸ் தான். ஸ்பைசஸ் were the trader with யார் கூடலாம் நம்ம ட்ரேட் பண்ணோன்னா மெசொப்பொட்டேமியா, சைனா, சமேரியா, ஈஜிப்ட் and Arabia, along with perfumes and textile as far back as 7,000 years ago, much before the Greek and Roman civilization. ஸோ நம்ம ஸ்பைசஸ் மட்டும் இல்லாமல் நம்ம வந்து பெர்ஃப்யூம்ஸு, டெக்ஸ்டைல்ஸு இதெல்லாமே வந்து என்ன பண்ணியிருக்கோம், ட்ரேட் பண்ணியிருக்கோம். யார் கூடலாம் மெசொப்பொட்டேமியா, சைனா, சமேரியா, ஈஜிப்ட் அண்ட் அரேபியா. எவ்வளோ வருஷத்துக்கு முன்னாடினா 70 வருஷமாக நம்ம என்ன பண்ணிருக்கோம், 70 வருஷத்துக்கு முன்னாடி இருந்து நம்ம வந்து என்ன பண்ணிட்டுருக்கோம், ட்ரேடிங் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ இந்தியா எபிக்ஸ் அண்ட் இன் ரிட்டர்ன்ஸ் டேட் back to Roman empires in the first centuries. He talk about the clouds. ஸோ ஃபர்ஸ்ட் செஞ்சுரியில் ரோமன் எம்பையர்ஸில் ஃபர்ஸ்ட் செஞ்சுரியில் பேசப்படுற அப்பயே வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா க்ளவுஸை பற்றி வந்து பேசியிருக்காங்க. அதாவது கிராம்புவை பற்றி அவங்களோட ரிட்டர்ன்ஸில். ஓகே, அவங்க ரிட்டர்ன் டேட்டாஸ் இருக்குல்லையே அதில் வந்து எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. Thousands of years ago, the great master of Ayurvedic had listed the uses of spices for cooking and in medicines. ஸோ அது எங்கே எழுதியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆயுர்வேதிக், அவங்களோட ஆயுர்வேதிக் மெடிசன்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த புக்கில் வந்து இவங்க வந்து குக்கிங்க்கும் மெடிசன்ஸ்க்கும் இதை யூஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி எழுதியிருக்காங்க. While the spices are readily available today, there was a time when people risked their life to get India spices. இப்போலாம் வந்து நமக்கு எங்கே போனாலும் இந்த ஸ்பைசஸ்லாம் கிடைக்குது இல்லையா, ஆனால் சில மக்கள் வந்து அவங்களோட லைஃப்பை கூட ரிஸ்க் எடுத்து அங்கே ரொம்ப தூரத்துலேருந்து வந்து இந்த ஸ்பைசஸ்காண்டி நம்ம ஊரை தேடி வந்திருக்காங்க. டூரிங் த மிடில் ஏஜ், த பவுண்ட் ஆஃப் ஜிஞ்சர், ஒரு பவுண்ட் இப்போ நம்ம கிலோகிராம் சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி அப்போ வந்து பவுண்ட் அப்படின்னு வச்சுருந்தாங்க. ஒரு பவுண்ட் ஆஃப் ஜிஞ்சர் வந்து, அதாவது இஞ்சி வந்து எவ்வளோ இருக்குன்னா வாஸ் வர்த் ஆஃப் ப்ரைஸ் ஆஃப் அ ஷீப். ஒரு ஷீப்போட விலை எவ்வளவோ அந்த விலை வந்து ஜிஞ்சர் கொடுத்துருக்காங்க அப்போ. ஓகே, அந்த பவுண்ட் ஆஃப் மேஸ்ன்னு சொல்லுவோம். ஓகே, எங்கள் படத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும், இதான் மேஸ். இதோட விலை எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா வாஸ் ஈக்குவல் டு
price of 3 sheep are half of price of cow. ஸோ இதுக்கெல்லாம் வந்து ஹெட் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பெப்பர் வாஸ் அ க்ரௌன் ஜுவல் ஆஃப் ஆல் ஸ்பைசஸ். எல்லாத்துக்கும் க்ரௌன் ஜுவல்ல எதுதான்னா பெப்பர் தான் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நெக்ஸ்ட், வாட் ஆர் தோஸ் ஸ்பைசஸ் தட் த வேர்ல்ட் வாண்டட் ஸோ பேட்லி? எந்த ஸ்பைசஸ் வந்து எல்லாரும் ரொம்ப நம்ம ஊர்ல இருந்து எடுத்துட்டு போகணும்னு நினைச்சாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் காடமம், cloves, ginger, mace and nutmeg. ஓகே, காடமம்னா உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஏலக்காய், கிராம்பு, இஞ்சி அண்ட் ஜாதி பட்டைன்னு சொல்லுவாங்க அது. அண்ட் திஸ் ஒன் இஸ் ஸோ இதுக்கு பேர் வந்து ஜாதிக்காய். So using spices in cooking has a long history. It may go back as far as 50 to 1000 years ago. Spices in cooking has a long history. நம்ம போட்டிருக்க ஸ்பைசஸ் எல்லாத்துக்குமே வந்து ஒரு பெரிய ஹிஸ்ட்ரி இருக்கு. அதாவது 52 வருஷத்துக்கு முன்னாடி இருந்து சமைக்கிறாங்க, அப்படி குக்கிங்ல யூஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Though we cannot know for sure how men came to use spices, எப்படி அவங்க இதை வந்து யூஸ் பண்ணாங்கன்னு நமக்கு தெரியாது இல்லையா? It is quite possible that is what by change. ஒவ்வொன்றா யூஸ் பண்ணி ஓகே இது நல்லா இருக்குன்னு யூஸ் பண்ணி அது வந்து எப்படி நடைமுறைக்கு எடுத்துட்டு வந்துட்டாங்க. சாப்பாட்டுக்கு இதெல்லாம் போடலாம் அப்படின்னு சொல்லி ஒன்னொன்னா யூஸ் பண்ணி பார்த்து எடுத்துட்டு வந்திருக்காங்க. However, spices have played a vital role in our food now for a long time. அப்போ ஸ்டார்ட் பண்ணது இப்போ வரைக்கும் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? ஸ்பைசஸ் இல்லாமல் எந்த சாப்பாடுமே சாப்பிட்றது கிடையாது. In earlier centuries, spices were not easily available and were very expensive. முதல்லாம் வந்து ஸ்பைசஸ் அவ்வளோ சீக்கிரம் கிடைக்கவே கிடைக்காது. அப்படியே கிடைச்சாலும் அது ரொம்ப எக்ஸ்பென்சிவ், ரொம்ப காஸ்ட்லியாக இருந்திருக்கு. ஓகே, the spice traders become rich. ஸோ ஸ்பைஸ் ட்ரேடர்ஸ் இருக்காங்க இல்லையா, ஸ்பைஸ் விற்கிறாங்க இல்லையா, அவங்க வந்து எப்படின்னா பணக்காரங்களா இருந்தாங்களாம். ஸோ என்ன மாதிரி ஸ்பைசஸ் விற்றாங்க அப்படின்னு பார்த்தா, பெப்பர் அண்ட் சினமன்ஸ் நோ லாங்கர் காஸ்ட் அ ஃபார்ச்சூன். ஸோ அவங்க எதை விற்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெப்பர்ஸ் அண்ட் சினமன்ஸ் விற்றாங்க. சினமன்ஸ்னா பட்டைன்னு சொல்லுவாங்க, பெப்பர் நமக்கு தெரியும் இல்லையா, மிளகு. அண்ட் எஸ்பெஷலி இன் இந்தியன் கிச்சன். However, while they seems to have lost their glory and value, they will never lose the places in a kitchen. ஸோ என்னதான் வந்து இப்போ வந்து மார்க்கெட்ல வந்து அதோட வேல்யூ கம்மியானாலும் இந்தியன் கிச்சன்ல வந்து எப்பயுமே வந்து பெப்பரும் இந்த சினமன்ஸும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் we are going to see about black pepper. Okay, black pepper, also known as a black gold, was the most prized spice trade from the Kerala coast. India have been using black pepper for a very long time. Farmers began growing it in around 5000 years ago. So எவ்வளோ வருஷமா farmers வந்து ட்ரேட் பண்றாங்க, பிஸ்னஸ் பண்றாங்க, இதை ஃபார்ம் பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5000 இயர்ஸ்க்கு முன்னாடி இருந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க, இது விளைய வச்சுட்டு இருக்கோம் நம்ம. ஓகே, and exported it to North and West Asia. எங்கெல்லாம் எக்ஸ்போர்ட் பண்றோம்? நார்த் சைடும் வெஸ்ட் சைடும், ஏசியால இருந்து நார்த் சைடும் வெஸ்ட் சைடும் பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் ட்ரேட் சோன் ஸ்ப்ரெட் டு. அப்புறம் அங்கிருந்து எங்கெல்லாம் ஸ்ப்ரெட் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா கிரீஸ், ரோம், யூரோப் அண்ட் சைனா. அண்ட் ஆல்சோ பிகம் பாப்புலர் இன் இஸ்லாமிக் எம்பையர்ஸ். அண்ட் recipes from rich Roman household shows the value of spices in ancient Rome. இப்போ ஏன்ஷியன்ட் ரோம், அதாவது பழைய ரோமரியர்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்களோட கிச்சன்ஸ்ல பார்த்தீங்கன்னா, அவங்களோட வீட்டு சாப்பாட்டில் பார்த்தீங்கன்னா ஸ்பைசஸ் வந்து அவங்களோட ரெசிபீஸ்லாம் நம்மளோட ஸ்பைசஸ் தான் அதிகமாக இருந்துச்சு. Romans sent 120 ships as year from Egypt to trade with India and bring back innumerous qualities of pepper. ஸோ ரோமானியர்கள் வந்து 120 ஷிப்பு வந்து ஒரு வருஷத்துக்கு அனுப்புவாங்களாம் இந்தியாவுக்கு. எதுக்காண்டினா இந்த பெப்பர் காண்டி மட்டுமே. ஓகே, நெக்ஸ்ட் வந்து சினமன். Indians have been using cinnamon for a long time. The Chinese wrote about in 2700 BCE. Cinnamons not only add a great flavor to food, it also helps to preserve it. ஸோ இந்தியாவில் வந்து ரொம்ப வருஷமாக சினமன் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதாவது 2700 சைனாவில் எழுதப்பட்ட ஒரு இதில் வந்து இந்தியாவில் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க இந்த சினமன்ஸை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எழுதியிருக்காங்க. ஸோ சினமன் நாட் ஒன்லி ஆட் அ குட் ஃப்ளேவர்,
ஒரு ஸ்மெல்லுக்காண்டி மட்டும் சினமன்ஸ் போடுறது இல்லை. சினமன்ஸ் வந்து என்ன பண்ணுன்னா, people from other parts of the world appreciated the fragrance and the taste of cinnamons. நம்ம இந்தியாவில் மட்டும் கிடையாது, சுற்றி இருக்கிற எல்லாருமே நம்மக்கிட்ட ட்ரைட் பண்ணாங்க இல்லையா, அந்த வேர்ல்டில் இருக்க எல்லாருமே வந்து இந்த சினமன்ஸோட ஃப்ராக்ரன்ஸ்னால் ஸ்மெல்லும் டேஸ்ட்டும் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி அப்ரிஷியேட் பண்ணியிருக்காங்க. தே வாண்டட் இட் டூ அண்ட் வேர் வில்லிங் டு பே அ குட் ப்ரைஸ் ஃபார் இட். அவங்களுக்கு எல்லாத்துக்கும் இது வேணும், நீங்கள் எவ்வளோ ப்ரைஸ் நீங்கள் என்ன விலைக்கு சொல்கிறீங்களோ அந்த விலைக்கு நாங்கள் வாங்கிக்கிறோன்ற மாதிரி எல்லாருமே வந்து இந்த வேர்ல்டில் இருக்க எல்லாருக்குமே அந்த சினமன் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருந்துச்சு. The Greek, Romans and Egyptian brought cinnamons from India. In the Middle Age, the Venetians grew rich by taxing the cinnamon that was brought from India to Europe and the Mediterranean. So இந்த வெனிட்டியன்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க வந்து அவங்க வழியா வந்து இந்த சினமன்ஸை எடுத்துட்டு போகணும் அப்படின்னா அவங்க வந்து டேக்ஸ் பே பண்ணணும். ஸோ அப்போ அந்த டேக்ஸை வாங்கி அந்த ஊர் வந்து பெரிய ரிச் ஆயிடுச்சான். ஸோ அவ்வளோ சினமன்ஸ் வந்து இந்தியாவிலேருந்து எடுத்துகிட்டு போயிருக்காங்க. ஓகே, அண்ட் லாஸ்ட்டாக வந்து உங்களுக்கு உங்களோட புக்கில் வந்து டூ யூ நோ அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஒன்று. ஒன் ஆஃப் த ஏர்லியஸ்ட் பிளான்ட் that India grew was sugarcane. It is valuable both for providing energy and for its great taste. ஸோ அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ரொம்ப 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 பழமையான ஒரு பிளான்ட் இந்தியாவோடது, அது சுகர் கேன். அது வந்து என்ன பண்ணுது அப்படின்னா எனர்ஜி ப்ரொவைட் பண்ணுது, அப்புறம் நல்ல டேஸ்டாகவும் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ ஐ ஹோப் யூ ஹவ் ஆல் அண்டர்ஸ்டாண்ட் திஸ் லெசன். ஸோ ஃபாலோ மை வீடியோஸ் டு know other lessons. Thank you.